ஜெபிக்கிறேன். இந்த குழந்தைகள் நீர் கொடுத்த சுதந்திரம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம், இந்த குழந்தைகளுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி இருப்பதை நீர் அறிந்து பிள்ளைகளை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கும்படி கட்டளையிட்டீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தைகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். மைதானம் எங்கிலும் இருக்கிற அத்தனை குழந்தைகள் மீதும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். எல்லா வியாதிப்பட்ட குழந்தைகளும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், சுகம் அடையட்டும். நடக்க முடியாத குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. பேச முடியாத குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் பேசுவார்களாக. மரண போராட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மூளை வளர்ச்சியில்லாத குழந்தைகள், அவர்கள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தைகள் சுகம் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை குழந்தைகளுக்குள் இறங்கட்டும். குழந்தைகளை பயப்படுத்துகிற, தூக்கத்தை கலைக்கிற, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொருளாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தம். இந்த குழந்தைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. குழந்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகள் விலகட்டும் இப்பொழுதே. விலகி பொருளாத பிசாசு. வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அவர்களை பாவத்துக்குள் ஆக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் தந்திரங்களை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். எங்களுடைய குழந்தைகள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் அடையட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர் சொல்லுங்க, இயேசுவே என் குழந்தை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல மாற்றம். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.